இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. ஆகையால் கடவுளுக்கு அடங்கியிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கடவுளிடம் சேருங்கள், அப்பொழுது அவரும் உங்களிடம் சேருவார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரிடம் சேர வேண்டும் என்கிறதான பலவிதமான குழப்பங்கள் நமக்கு இருக்கிறது. ஓய்வு நாள் காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பேசுவார். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், காணிக்கைகளை படைக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பேசுவார். இன்னொருவனும் நம்முடைய உள்ளத்திலே பேசுவான், சாத்தானும் பேசுவான். ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும், எதற்காக போக வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று முரண்பாடான சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். அதனால் யாக்கோபு நிருபத்திலே இந்த வார்த்தையிலே கடவுளுக்கு அடங்கியிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி, கடவுளின் கற்பனைகளை நிறைவேற்றுவதிலே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது அந்த கற்பனைகளில் உண்டான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. கடவுள் உலகத்தை படைத்து மனிதனை படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓய்வு நாளிலே அந்த ஆசீர்வாதங்களையும் பரிசுத்தமாகுதலையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும், அவரை தேடி செல்ல வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த பரிசுத்தமாகுதலும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கி கொள்ள முடிகிறது. இதை எதிர்த்து நாம் தடையாக ஆலயத்திற்கு செல்லாதபடி, வசனத்தை வாசிக்காதபடி, தியானம் செய்ய நாம் தவறுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்து அவன் நம்மை அழிவின் பாதையிலே கொண்டு செல்லுகிறவனாக இருக்கிறான். அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிசாசானவனையும் அவனுடைய கிரியைகளையும் நாம் உலகத்திலே எதிர்த்து போராட வேண்டும். 1 பேதுரு 5:8 வாசித்து பார்க்கிற பொழுது, உங்கள் எதிராளியாகிய சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். சாத்தானுடைய ஆசை விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விழுங்கி அவர்களை பட்சித்து போடுவது தான் அவனுடைய ஆசையாக இருக்கிறது. அந்த ஆசையை நிறைவேறாதபடி அவனை எதிர்த்து அவன் கொண்டு வருகிற அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி நூலிலும் 22ஆம் அதிகாரம் 31-32 வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது இயேசு பேதுருவினிடத்திலே சொல்லுகிறார், சாத்தான் கோதுமையை புடைப்பது போன்று உங்களை புடைப்பதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டான். நானும் உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக ஜெபித்து கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். சில நேரத்திலே சாத்தான் கொண்டு வருகிற பலவிதமான சோதனைகளிலே நாம் விழுந்து விடுகிறோம். அதனால் நம்முடைய ஆன்மீக வல்லமையும் சரீர பலனும் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து விடுகிறதான ஒரு நிலைமை உருவாகிறது. அதை நாம் மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய கற்பனைகளை நாம் நிறைவேற்றுகிற பொழுது அந்த வசனத்தின் வாழ்வும் அந்த ஆசீர்வாதமும் பரிசுத்தமாகுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றும் அது நிலைத்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையின் கரத்தினாலே எங்களை அனுதினமும் நிறைத்து நீர் பலப்படுத்துகிற தகப்பன், எங்களை பரிசுத்தமாக்குகிற தகப்பன், எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தகப்பனாக இருக்கிறேன். பிசாசையும் அவனுடைய எல்லா செயல்களையும் எதிர்த்து போராடுகிற உன்னதமான வல்லமையை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். சத்ருவின் அதிகாரம், சாத்தானின் அதிகாரம், பிசாசின் அதிகாரம் எங்களை மேற்கொள்ளாதபடி
கர்த்தருடைய உன்னத சட்டைகள் அண்டிலே எங்களை அடைக்கலப்படுத்தி நீர் காத்து கொள்ளும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். புதுபலன், வல்லமை, ஆற்றல், ஜீவன் எங்களுக்கு நீர் அருளிச்சது. உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உலகத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து சாத்தானை ஜெயிப்பதற்கு ஞானமும் வேகமும் ஆற்றலும் பலனும் ஜீவனும் நீர் எங்களுக்கு அருளி செய்தல வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக வல்லமையும் விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதங்களும் பரிசுத்தமாகுதலும் நிறைவாக அருளி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே செபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த செய்தியை ஜெபத்தை கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்காக அலைபேசியிலே விடுதலை ஊழியம் செய்வதற்கும் தீர்க்க தரிசன ஊழியம் செய்வதற்கும் அடிவே நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டே இருக்கிறேன். தொடர்பு கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 63 79 63 63 28 என்ற எண்ணுக்கு என்னோடு தொடர்பு கொண்டு ஆண்டவருடைய மகிமை கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.